வணக்கம். நம்ம TNPSC குரூப் 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜஸில் 4ஆக பிரிக்கிறாங்க. லாங்குவேஜ் ஆஃப் யூனியன், லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி லாங்குவேஜஸ், அப்புறம் ஸ்பெஷல் டிரெக்டிவ்ஸ். ஸோ இந்த 4 கேட்டகரிஸ் இருக்குது. கான்ஸ்டியூஷனில் இப்படி தான் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியான யூனியன் லாங்குவேஜ் பற்றி பார்த்தோம். கரெக்ட். ஸோ யூனியன் லாங்குவேஜ் பற்றி கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்தி தான் யூனியன் லாங்குவேஜாக இருக்கணும். ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு இங்கிலீஷ் கூட வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே உடனே ஹிந்தியில் மாற்றிடாதீங்க. 15 லாங்குவேஜ் கழிச்சு நீங்களே ஒரு கமிஷன் மாதிரி ஒன்று கொண்டு வாங்க. ஸோ கமிஷன் மாதிரி கொண்டு வந்துட்டு இது இங்கிலீஷை வந்து கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்னு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அது உங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட அத்தாரிட்டி கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, at the end of 5 years and again at the end of 10 years from the commencement of constitution. ஸோ 1950லேருந்து நீங்கள் 5 இயர்ஸ்க்கு அப்புறமாவும் திருப்பி 10 இயர்ஸ்க்கு அப்புறமாவும் the president should appoint a commission to make recommendations with regard to the progressive use of Hindi language, restrictions on the use of English language and other related issues. நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. யார்? கான்ஸ்டிடியூஷனில். எப்போ? 1915 அவங்க எழுதும் போதே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிந்தி தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் வேணுமா வேணாமான்னு நீங்கள் அப்பப்போ ஒரு கமிஷன் போடுங்க. 5 வருஷம் கழிச்சு போடுங்க, 10 வருஷம் கழிச்சு போடுங்க. ஸோ யார் அந்த கமிஷன் போடுவாங்க? பிரசிடென்ட். ஓகே. ஸோ பிரசிடென்ட் தான் போடுவாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது நீங்கள் இதை சொல்லுங்கள். அந்த கமிஷன் வந்து சொல்லணும், ஹிந்தி எந்த அளவுக்கு வந்து பரவி இருக்குது, எல்லாமே எப்படி ஹிந்தியில் பரவி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இங்கிலீஷை நீங்கள் எங்கெங்கெல்லாம் குறைச்சிட்டிங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. And a committee of the parliament is to be constituted to examine the recommendations of the commission and to report its views on them to the president. ஸோ நீங்கள் ஒரு கமிஷன் போடுங்க. இந்த கமிஷன் கொடுக்குற ரிப்போர்ட்டை இவாலுவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டியை கொண்டு வாங்க. ஸோ அந்த கமிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க சொன்ன இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஃபேக்சுவலாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ப்ரெவலண்ட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு அவங்களோட கருத்தை வந்து இவங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க சொன்னபடி என்ன நடந்துச்சு? 1955ல் பிரசிடென்ட் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் போட்டாங்க. யார் கமிஷன் பேர்? பிஜி கேர். இது அகெயின் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இதுதான் எந்த லாங்குவேஜ் கமிஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிஷன்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ்க்கான கமிஷன், அதுக்காக அது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பிஜி கேர் கமிஷன். ஸோ இந்த கமிஷன் வந்து 1955ல் போட்டிருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்க்காக போட்ட கமிஷன். அண்ட் இவங்க ரிப்போர்ட் வந்து 1956ல் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ 1956ல் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ திஸ் ரிப்போர்ட் வாஸ் எக்ஸாமின்ட் பை அ கமிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூட்டட் இன் 1957 அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் கோவிந்த் பால பண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ பிரசிடென்ட் போட்ட கமிஷன் யார்? கேர் கமிஷன். ஸோ இந்த கமிஷனோட ரிப்போர்ட் இவங்க 56ல் கொடுத்துட்டாங்க. 55ல் போட்டாங்க, 56ல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கமிஷனை வந்து இவங்க என்ன சொன்னாங்க? கான்ஸ்டியூஷன்லேயே நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டி போடுங்க, இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து இவாலுவேட் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஸோ பார்லிமெண்ட் போட்ட கமிட்டியோட சேர்பர்சன் யார்? கோவிந்த் பல்ல பண்ட். ஓகே. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, another official language commission திருப்பி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ 1960. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1960ல் கொண்டு வந்திருக்கணும். ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க? 5 இயர்ஸில் கொண்டு வரணும். ஸோ 5 இயர்ஸ் இல்லாதனால 5 இயர்ஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பி 10 இயர்ஸில் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ கொண்டு வராமல் தான் 1963ல் அந்த 62, 63 அந்த டைம் போட்டு ஒரு ஆக்டாகவே இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. அந்த பிஜி கேர் கமிஷனை இவங்க வந்து போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டாக. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1963ல் this act provides for the continued use of English even after 1965 for all the official purposes of the union and also for the transaction of businesses in the parliament. Okay. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, this act enables the use of English indefinitely. ஸோ எந்த டைம் பீரியடுமே இல்லை. 1967ல் this act was amended in 1967 to make the use of English in addition to Hindi compulsorily in certain cases. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? 63ல் நீங்கள் வந்து ஹிந்தி இருக்கட்டும், இங்கிலீஷும் இருக்கட்டும், இங்கிலீஷை நாங்கள் வேண்டாம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இங்கிலீஷ் வந்து இன்னும் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படி இல்லை, இன்டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதனால ஹிந்தி
இங்கிலீஷ் இருக்கட்டும் ஓகே. பட் அதனால ஹிந்தியை வந்து நாங்கள் ஒமிட் பண்ணுவோம் அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாமே மேஜர்லி ஹிந்தியில் தான் வச்சுப்போம். இங்கிலீஷும் இருக்கட்டும். பட் சில இடத்துல நாங்கள் வந்து அதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுவோம், அதை டிஸ்ட்ரெயின் பண்ணுறோன்ற மாதிரி கவர்மெண்ட் அதை இம்ப்ளை பண்ணியிருப்பாங்க, யூனியன் கவர்மெண்ட். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நிறைய பேர் அதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, 3 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வாங்கன்றதை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ 1963 கொண்டு வந்த ஆக்ட் அதை அவங்க அமெண்ட் பண்ணியிருப்பாங்க 1967. 67 அவங்க அமெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, 3 லாங்குவேஜ் வந்து இட் இஸ் நாட் மேண்டட்டரி. உங்களுக்கு அது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஒரு அவங்களோட டெசிஷன். அவங்க வேணும்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டான்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ 63 என்ன சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷை வந்து நீங்கள் வச்சுக்கலாம், இன்டெஃபினட்டாக வச்சுக்கலாம், there is no problem. Okay. So this act provides for the continued use of English even after 65 in addition to Hindi for all the official purposes of the union and also for the transactions of business in the parliament. But this act enables the use of English indefinitely. அதுதான் இங்கே உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ 63 கொண்டு வந்த ஆக்ட் 67 அவங்க அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 இயர்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ until that is done, English is to be continuously used as an official language of that state. ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ் நம்ம பார்க்கலாம். யூனியன் லாங்குவேஜஸ் நம்ம பார்த்துட்டோம், ரீஜனல் லாங்குவேஜஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ the constitution does not specify the official language in different states. அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லாங்குவேஜ்ன்ற ஒரு வார்த்தை வரவே இல்லை, கான்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணவே இல்லை. கரெக்டாக அஃபிஷியல் லாங்குவேஜ்ன்ற வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை தான் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லணும். யார் கேட்டாலும் இதை தான் நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரீஜனல் லாங்குவேஜஸ் பற்றி த கான்ஸ்டியூஷன் எந்த அஃபிஷியல் லாங்குவேஜும் டெசிக்னேட் பண்ணலை. ஓகே. ஸோ இன் திஸ் regard it makes the following provisions: that legislature of the state may adopt any one or more of the languages in use in the state or Hindi as an official language of that state. அண்ட் ஹிந்தி கிடையாது, ஆர் ஹிந்தி. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. அது யார் வச்சுக்கணும், அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னா ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன், கவர்னர் எல்லாமே சேர்ந்து தான் லெஜிஸ்லேச்சர். கரெக்ட். ஸோ எல்லாமே சேர்ந்து தான் லெஜிஸ்லேச்சர். கரெக்ட். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இது பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி என்ன டிசைட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை அப்படியே செட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ until that is done, English is to be continuously used as an official language of that state. நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ இவங்க 1950 இவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அப்பப்போ மாறுறாங்க, பிரிகிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் பிரிஞ்சுட்டே இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லெஜிஸ்லேச்சர் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நீங்கள் போடணும் இல்லை, 1952 தான் எலெக்ஷனே நடந்துச்சு. கரெக்ட். ஸோ அப்படி எலெக்ஷன் நடக்கும்போது ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கான லெஜிஸ்லேச்சர் நீங்கள் ஃபார்ம் ஆகி எலெக்ஷன்ஸ்லாம் பண்ண அப்புறமா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அண்டர் திஸ் ப்ரொவிஷன் most of the states have adopted the major regional language as their official language. So இந்த provision படி தான் இவங்க வந்து அதை செலக்ட் பண்ணியாச்சு. And notably the choice of the state is not limited to the languages enumerated in the 8th schedule of the constitution. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது, இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தான் ஸ்டேட் லாங்குவேஜஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம், அஃபிஷியல் லாங்குவேஜ்னு கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிட்டாங்க, அப்போ அது இல்லாதது எப்படி ஒரு ஸ்டேட் லாங்குவேஜாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஓகே. ஸோ அந்த 8th ஸ்கெடியூலில் இல்லாத அந்த 22 லாங்குவேஜஸ் இல்லாததெல்லாம் கூட இவங்க கிட்ட அஃபிஷியல் லாங்குவேஜஸாக வச்சுக்கலாம். there is no problem. Okay. So for the time being, the official language of the union and the English மட்டுமே it will remain as a link language with the communication between the union and the states for various purposes. So அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷே வந்து ஒரு லிங்க் கனெக்டிங் லாங்குவேஜாக வச்சுக்கோங்க. பட் 2 or more states are free to use Hindi for communication between themselves. அதெல்லாம் அவங்களோட இஷ்டம். ஸோ உங்களுக்கு இப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எதாவது லெட்டர் போடுறீங்க, நீங்கள் எதாவது பெட்டிஷன் வைக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும், அப்புறம் தமிழ்லையும் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் அந்த தமிழ்ன்றது நம்ம ஸ்டேட்டோட லாங்குவேஜ். ஸோ அங்கே இங்கிலீஷில் நீங்கள் கொடுக்கணும், அதுதான். நீங்கள் ஹிந்தியில் கொடுக்கணும்னு அங்கே அவசியமே இல்லை, அதுதான் அங்கே பாயிண்ட். நீங்கள் நம்ம சிஎம் வந்து நம்ம அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்க கரெக்டுங்களா, பிஎம்க்கு. ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் அடிக்கடி. ஸோ அந்த லெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ்
இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அது ரெண்டுத்துல தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹிந்தின்னு தானே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதில் ஹிந்தியில் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதுதான் இங்கே பாயிண்ட். ஓகே, ஸோ த ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ஆஃப் 1963 என்ன சொல்கிறாங்கன்னா, lays down that the English should be used for the purpose of communication between the Union and the non-Hindi states, that is the states that do not have adopted Hindi as a major language. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே இங்கிலீஷ்ன்றது should be used, அதுதான் இங்கே keyword. English can be used or may be used in ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா that is again wrong. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதனா வந்து உங்களுக்கு லா போடுறாங்க, ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லா போடுறாங்க, அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த லா வந்து அவங்க ஹிந்தியில் தான் போட்டு இதை பாரு இதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் கொடுக்கணும்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பிகாஸ் இதெல்லாம் தான் ஆஸ் அஸ்பைரன்ஸ் ஆஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு தெரியணும். நமக்கு எல்லாமே இது நமக்கு தெரியணும். ஓகே, so next, further, where Hindi is used for communication between a Hindi and a non-Hindi state, such communication in Hindi should be accompanied by an English translation. இப்போ சப்போஸ் டெல்லியிலேருந்து நமக்கு ஒரு லெட்டரோ இல்லை யூபிலேருந்து ஒரு லெட்டர் வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டேட் லாங்குவேஜான அவங்க என்ன ஹிந்தி பேசுகிறாங்களோ அதை அவங்க நமக்கு அனுப்புவாங்க. ஓகே, பட் அவங்க ஹிந்தியில் தான் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் அனுப்பணுன்றது அங்கே அவசியம். நீங்கள் ஒரு ஹிந்தி ஸ்டேட், நான் ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட்னால நீங்கள் கனெக்டிங் லாங்குவேஜ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் தமிழில் எங்களுக்கு லெட்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாங்களும் உங்களுக்கு ஹிந்தியில் லெட்டர் அனுப்ப மாட்டோம். பட் அங்கே இங்கிலீஷ் யூஸ் பண்ணணும்ன்றது ஒரு கட்டாயம். ஓகே, ஸோ என்னென்னலாம் இங்கே யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சும்மா லெட்டர்ஸாக இல்லை, இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ரெசல்யூஷன்ஸ், ஜியோஸ், rules, notifications, administrative or other reports, press communications issued by the central government. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட்லேருந்து ₹1 வந்தாலும் அது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் டாக்குமெண்டட். கரெக்ட், அது எல்லாமே அவங்க ஜியோ பாஸ் பண்ணி தான் போடுறாங்க. ஸோ அந்த ஜியோ அதுதான் அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்ட். கரெக்ட், ஸோ தட் இஸ் அ டைம்லெஸ் பீஸ். கரெக்ட், ஸோ கவர்மெண்ட் மாறிட்டே இருக்கும், அந்த இடத்துல இருக்க பொசிஷனில் இருக்க ஆஃபீஸர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க, பட் அந்த லெட்டர் வில் ஸ்டே புட். ஸோ அந்த லெட்டர் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் இந்த லாங்குவேஜை பற்றி நம்ம இவ்வளோ பேசுறது. ஓகே, ஸோ த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அஃபிஷியல் பேப்பர்ஸ் லேட் பிஃபோர் த பார்லிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ், எக்ஸிக்யூட்டட் லைசன்சஸ், பெர்மிட்ஸ், நோட்டிசஸ், இது எல்லாமே which is issued by the central government or a corporation which is owned by the central government. ஸோ இவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ இது எல்லாமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட பாயிண்ட். Okay, so when the president on a demand being made is satisfied that a substantial portion of the population of a state desire the use of any language spoken by them to be recognized by that state, then he may direct that such language shall also be an official language of that particular state. So என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த ஸ்டேட்டில் இப்போ அவங்க லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியாக இல்லை, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களாம் டிமாண்ட் பண்ணுறாங்க, இங்கே வந்து சப்ஸ்டான்ஷியல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன், சப்ஸ்டான்ஷியலாக நீங்கள் வெறும் 2%, 5% இருந்தால் அப்போல்லாம் கொடுக்க மாட்டேன். ஒரு நல்ல பர்சன்ட் 20, 30, 40 அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இவங்கெல்லாம் தமிழ் பேசுகிறாங்க சார், நாங்கள் தமிழே கிடையாது, நாங்கள் எல்லாம் மலையாளம், ஸோ நாங்கள் எல்லாம் ஆந்திராவிலேருந்து தெலுங்கு பேசுவோம் அப்படின்னா நீங்கள் இங்கேயும் இதையுமே இந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக வைங்கன்னு அவங்க டிமாண்ட் பண்ணலாம். அப்படி அவங்க டிமாண்ட் பண்ணாங்கன்னா நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா ஜியோஸ் எல்லாமே நம்ம வந்து 2 லாங்குவேஜையும் கொடுக்கணுன்றது தான் ஒரு மேஜர் ரூல். பட் அந்த மாதிரிலாம் நமக்கு பண்ணதில்லை. கரெக்ட், ஸோ நமக்கு எல்லாமே மெஜாரிட்டி என்ன இருக்கோ நம்ம அதை தான் வந்து சூஸ் பண்ணும். கரெக்ட், ஸோ திஸ் ப்ரொவிஷன் எய்ம்ஸ் அட் ப்ரொடெக்டிங் த லிங்குவிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மைனாரிட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம 2 டாபிக் முடிச்சிட்டோம், யூனியன் லாங்குவேஜ் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜஸ் பார்த்துட்டோம். ஸோ 3rd டாபிக் என்ன, லாங்குவேஜ் ஆஃப் த ஜுடிஷியரி அண்ட் த டெக்ஸ்ட் ஆஃப் லா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே எதில் இருக்கும், இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் டீலிங் வித் த லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட்ஸ் அண்ட் த லெஜிஸ்லேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ until the parliament provides otherwise, the following are to be in the English language only. அதுதான் எங்கள் கீ பாயிண்ட். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட் கோர்ட்டாக சரி, எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஆர்டர்ஸ், டிக்ரீஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆல் த ப்ரொசீடிங்ஸ் இன் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் எவ்ரி ப்ரொசீடிங் இன் த ஹை கோர்ட், இது எல்லாமே த அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆஃப் அ பில், ஆக்ட்,
ordinance, order, rules, regulations, bylaws, center, state levels எல்லாமே சென்டர் அண்ட் த ஸ்டேட். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க கோர்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட டெசிஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். கரெக்ட். ஸோ ஏன் இது பண்ணுறாங்க? ஒரு காமனாலிட்டி கொண்டு வரதுக்காக. ஓகே, இங்கே ஒரு வார்த்தை வந்து கரெக்டான வார்த்தையாக இருக்கும், பக்கத்து லாங்குவேஜை நீங்கள் அங்கே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அது தப்பான வார்த்தையாக இருக்கும். ஸோ நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் நமக்கு தெரியும், சின்ன ஒரு பேப்பர் கொஷின் பேப்பர் ட்ரான்ஸ்லேஷன் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கரெக்ட். ஒரு 10 லைன் இப்போது இது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, நமக்கு சாதா வேர்ட்ஸ்க்கு நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் கிடைக்கும். legislative terms, administrative terms, இதோட vocabulary they keep evolving, they keep growing. அதுக்கான இமீடியட்டான ட்ரான்ஸ்லேஷன்லாம் உடனே கொண்டு வந்துட்டே இருக்க முடியாது. இப்போ வாட்ஸ்அப்புன்ற வார்த்தை நமக்கு தெரியும், அதுக்கு தமிழில் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. இப்போ நீங்கள் அதை தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் வாட்ஸ்அப்பை பேன் பண்ணு நான் சொல்லுனா, இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் அதை தமிழில் ஒன்று சொல்லுவேன், அதை அவங்க ஹிந்தியில் சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லுவேன், இது எனக்கு சம்மந்தமே இல்லையே, இது எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் சட்டத்தை அவங்க ஒரே லாங்குவேஜை வச்சுட்டாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் இது வைக்கவே இல்லைன்னு அவங்க இங்கிலீஷில் மட்டுமே வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ however, the governor of the state with the previous consent of the president can authorize the use of Hindi or any other official language in the state in the proceedings in the high court of the state. Proceedings நீங்கள் பண்ணலாம், அதுதான் எங்கள் key point. But not with the respect to judgment, decrees and orders passed by it. Very very important. இந்த கான்செப்டில் இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் டாப்பிக்லேயே உங்களுக்கு இந்த ஒரு லைன் மட்டும்தான் புரியணும். ஓகேங்களா, இதுதான் எங்கள் கீ ஃபேக்ட். இங்கே சுப்ரீம் கோர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தல, போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுதான் க்ரக்ஸ். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், கரெக்டாக. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணால் பேசலாம். நீங்கள் சொல்லலாம்ல, நம்ம எல்லா படத்துலையும் கோர்ட் சீன் பார்க்குறோம், எல்லாத்துலேயுமே தமிழில் பேசுகிறாங்க, ஹிந்தி கோர்ட் சீனில் ஹிந்தியில் பேசுகிறாங்க. ஸோ கோர்ட்டில் நீங்கள் என்ன வேணால் பேசலாம். நீங்கள் பேசுறது உங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் பேசலாம், உங்கள் மதர் டங்கில் பேசலாங்க, ட்ரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க, there's no problem. But உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ், டிக்ரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அது இங்கிலீஷில் தான் இருக்கணும், அதுதான் அங்கே பாயிண்ட். ஓகே. ஸோ however, இதுதான் உங்களோட கீ பாயிண்ட். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், டிக்ரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ JDO ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி அது இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கணும், அன்டில் பார்லிமெண்ட் அதர்வைஸ் ப்ரொவைட். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, அங்கேயுமே யார்கிட்ட கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, பார்லிமெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட் என்றைக்கா ஒரு நாள் நினச்சா அவங்கக்கிட்ட மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அவங்க என்ன வேணால் பண்ணலாம். நமக்கு தான் தெரியும்ல, நாடு பேரே மாற்றுறாங்க, என்ன லாங்குவேஜ் வேணால் மாற்றுவாங்க. அவங்கக்கிட்ட மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அவங்க என்ன வேணால் பண்ணலாம். ஓகே. ஸோ பிகாஸ் அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்குற பவர். ஸோ we as a federal government we are bound by constitution. கரெக்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னா நீங்கள் பண்ணுங்க, there is no problem. ஸோ அவங்க நினச்சா அவங்க பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதை அவங்க பண்ணுறாங்க. ஓகே. Similarly, a state legislature can prescribe the use of any language other than English with respect to bills, acts, ordinances, orders, rules, regulations or bylaws, but a translation of the same in the English language is to be published. So state legislature நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஹை கோர்ட்டில் இருக்க இதிலெல்லாம் ஓகே, ஜட்ஜு ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் வேறு, இவங்கக்கிட்ட இருக்க இன்டர்னல் கோர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், சப்பார்டினேட் கோர்ட்ஸ், அவங்க எல்லாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ பில்ஸ், ஆக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம், பட் அதுக்கான ஒரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கன்சிடரேஷன் within the state legislature. Okay. I mean within the state judiciary. Okay. So the Official Language Act of 1963 lays down that Hindi translation of acts, ordinances, orders, regulations and bylaws published under the authority of the president are deemed to be authoritative text. ஸோ நான் இப்போ இங்கிலீஷில் கொடுக்குறேன், ஓகே, பட் ஆனால் இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு படிக்காதவங்க, எனக்கு அந்த ஊரில் நான் ரொம்ப ஒரு ப்ரிமிட்டிவ் ஆளில் இருக்கேன், எனக்கு இங்கிலீஷ்னால் என்னன்னே தெரியாது, எனக்கு ஆனால் என் லாங்குவேஜ் பேச தெரியும், என் லாங்குவேஜ் என்னால் கொஞ்சம் படிக்கவும் முடியும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து செல்லாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட். ஸோ உங்களோட ஜட்ஜ்மெண்ட் அப்படி தான் இருக்கணும், பட் அது ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் இஸ் ஆல்சோ அக்செப்டட், இட் இஸ் நாட் டீம் to be unauthoritative. So அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டான கன்சிடரேஷன். ஓகே. ஸோ further, every bill introduced in the parliament is to be accompanied by a Hindi translation.
பார்லிமெண்ட் ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் கிடையாது, பார்லிமெண்ட்டில் நீங்கள் என்ன பில் கொண்டு வந்தாலும் நீங்கள் இங்கிலீஷ் தான் கொண்டு வரீங்க, ஓகே, பட் அதுக்கான ஹிந்தி டிரான்ஸ்லேஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் சிமிலர்லி தேர்ஸ் டு பி ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அ ஸ்டேட் ஆக்ட் ஆர்டினன்சஸ் இன் சர்டன் கேசஸ். ஸோ சில கேசஸ்லேயுமே ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் இருக்கணும். நம்ம ஏன் இங்கிலீஷ் அது நம்ம நாட்டு மொழியே இல்லை, அது ஏன் நம்ம இப்படி பிடிச்சிட்டு இருக்கணும், கொஞ்சம் ஹிந்திக்கும் மாறலாம் அப்படின்றது தான் இவங்களோட கன்சிடரேஷன். ஓகே, ஸோ த ஆக்ட் ஆல்சோ எனேபிள்ஸ் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் with the previous consent of the president to authorize the use of Hindi or any other official language for judgments, decrees and orders passed by the High Court of the state, but they should be accompanied by a English translation. ஸோ இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, யார்கிட்ட அந்த பவர் கொடுக்குறாங்க, கவர்னர். ஸோ கவர்னர் நினச்சா சரி ஓகே நீங்கள் மாற்றிக்கங்க, நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து வேறு எதுலையா கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, பட் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷும் இருக்கணும், அதுதான் உங்களோட மெயின். ஓகேங்களா, நீங்கள் ஹிந்தி வச்சுக்கோங்க, ஒஃபிஷியல் லாங்குவேஜான வேறு எதை வேணால் வச்சுக்கோங்க, 22 இருக்குது, எதை வேணால் வச்சுக்கோங்க, பட் ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுங்க. இதில் ரெண்டுத்தில் எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் வில் ஒன்லி ஸ்டாண்ட். ஓகே, பிகாஸ் டிரான்ஸ்லேஷன்ஸில் ரீஜனல் லாங்குவேஜில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ஊரில் இருக்கீங்க, நீங்கள் ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, வெளியூர் ஆள் ஒரு இருக்காங்க, அவங்க அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க பேர் அதை சொல்கிற அந்த ஒகேபுலரியே மாறிடும், ப்ரொனன்சியேஷன் மாறிடும், ஸ்பெல்லிங் மாறிடும், என்ன வேணால் மாறலாம். கரெக்ட். இப்போ நம்மளையுமே வந்து மலையாளத்தில் எதனா டிரான்ஸ்லேட் பண்ணால் நமக்கு தெரியாது, we do not know their literature, we do not know their grammar, we don't know anything. ஸோ அப்படி இருக்கும்போது there will be a problem. ஸோ அதுக்காக இங்கிலீஷை மேஜராக வச்சுக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the parliament has not made any provision for the use of Hindi in the Supreme Court. இதுதான் எங்கள் கீ பாயிண்ட். ஸோ hence the Supreme Court hears only those who petition or appeal in English. அங்கே நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும். இது அகெயின் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், அதனால தான் இங்கே எல்லா ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறேன். பிகாஸ் இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஒமிட் பண்ணிடுவோம். நம்ம நினைப்போம் பாலிட்டி லக்ஷ்மிகாந்தில் அதில் ஃபஸ்ட்டு ஒரு 4 பார்ட்டு தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்து வி ஜஸ்ட் ஸ்கிப் த அதர் பார்ட்ஸ். கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வரையும் நம்ம நல்லா படிப்போம், அதுக்கடுத்தது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான். பட் அப்படி இருக்க வேண்டாம், பிகாஸ் அங்கேருந்து தான் நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் யார் சொன்னால் யூஸ் பண்ணோம், கவர்னர். கவர்னர் நினச்சா பண்ண முடியுமா, கிடையாது, வித் ப்ரையர் அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ கவர்னர் பிரசிடென்ட் நினச்சா நீங்கள் எங்கே வேணால் பில்ஸ் நீங்கள் பேசிக்கலாம், நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டும் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், கூட ஒரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வேணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் அங்கே பேசுகிறதும் சரி, ஆர்டர்ஸும் சரி, எல்லாத்துக்குமே பெர்மிஷன் உண்டு, with the assent of the president by the governor's introduction. இவங்களால தான் நினச்சா அது பண்ண முடியும். ஓகே, பட் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த சீனே கிடையாது, ஃபுல்லாக எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டுன்றது ஒரே பாடி. ஓகே, ஹை கோர்ட் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, ஸோ இவங்க எல்லாருமே என்ன வேணால் பண்ணலாம், பட் சுப்ரீம் கோர்ட் ஒரே பாடி. ஸோ அங்கே வந்து நான் என்ன சொல்ல முடியும், நீ ஹிந்தியில் தான் பேசுன்னு சொன்னால் நீ கோச்சிப்ப, இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜை பேச நீ கோச்சிப்ப. ஸோ அதனால் பிரச்சனையே வேணால், இங்கிலீஷில் மட்டும்தான் பேச. நீங்கள் அங்கே பெட்டிஷன் பண்ணுறதும் சரி, அப்பீல் பண்ணுறதும் சரி, யார் பேசினாலும் சரி நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தேட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் statement based questions. Okay, so the Authorized Text Act of 1973, இது again ஒரு match the following ல கேட்பாங்க. Official Language Act வந்து 1963, Authorized Translations Act வந்து எந்த இயர்னா 1973, 63 73 ஞாபகம் வச்சுக்கோங்க. So it lays down that a translation in any regional language specified in the 8th schedule of the Constitution other than Hindi of any central act, ordinance, order, rule, regulation and bylaw published under the authority of President in the official gazette is deemed to be the authoritative text thereof in such language. ஸோ நீங்கள் எதில் வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், உங்கள் லாங்குவேஜே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், ஆல்ரெடி சொன்னோம். ஸோ அதை தான் இங்கே திருப்பி சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம தேர்ட் பார்ட் முடிச்சாச்சு. யூனியன் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ், ஜுடிஷியரி லாங்குவேஜ் மூணுமே முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போக போகிறோம் ஸ்பெஷல் டிரெக்டிவ்ஸ். ஸோ ஸ்பெஷல் டிரெக்டிவ்ஸ் என்னென்னா, the constitution contains certain special directives to protect the interest of linguistic minorities and to promote the development of Hindi language. The constitution அவங்க எழுதும் போதே சொல்லிட்டாங்க, சென்டரு ஸ்டேட்டு
ஜுடிஷியரி. இவங்க 3 பேர் தானே இம்பார்ட்டன்ட்டு. பார்லிமெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன? ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த லாங்குவேஜில் நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் இப்போ பிரிக்க போகிறோம். ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஓகே, எனக்கு எனக்கு தமிழ் தெரியும், நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு இங்கேயே செட்டில் ஆகிடுச்சு, என் அப்பா அம்மா காலத்துலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா நான் இங்கே செட்டில் ஆகிடுவேன். பட் எனக்கு வந்து தமிழ் என்னோட மதர் டங்காக கேட்டிங்கன்னா இல்லை, என் மதர் டங் மலையாளமாக இருக்கலாம், என் மதர் டங் தெலுங்குவாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நான் வந்து இங்கே தான் நான் வந்து இருக்கேன் பிகாஸ் ஆஃப் மை சாய்ஸ், பட் தட் இஸ் நாட் மை மதர் டங். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஐ பிகம் அ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. ஓகே, எனக்கு தமிழ் பேச தெரியும், பட் எனக்கு எழுத தெரியாது, எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டேட்டை நீங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணும்போது, பிகாஸ் அந்த டைம்லேயே இந்த பிரச்சனை இருக்குது. கரெக்ட். எப்போத்துலேருந்தோ நமக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அந்த 1935 அதுக்கப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸை பிரிக்கணும்னா லிங்குவிஸ்டிக் பேஸில் தான் பிரிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். இந்த ஜேவிபி கமிட்டியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்கெல்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க லிங்குவிஸ்டிக் பேஸில் தான் பிரிக்கலாம். பட் ஆனால் நம்ம அதை இமீடியட்டாக பண்ணல. பிகாஸ் நம்ம பார்ட்டிஷன், நம்ம இண்டிபெண்டன்ஸே ஒரு பெரிய ஒரு சம்பவமாக தான் இருந்துச்சு. கரெக்ட். அந்த டைம் வந்து நம்ம எல்லாருமே சேஃபாக இருந்தால் போதும். இப்போ வந்து நாடுன்னு ஒன்று உருவானா போதும், இதுக்குள்ளே இன்டர்னலாக நம்ம அப்புறம் பிரிச்சுக்கலாம், இவங்க முதல் பிரிட்டிஷ் வெளியே போனால் போதும் தான் நம்ம இருந்தோம், அவங்கள வெளியே அனுப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இவங்க டிசைட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ அதுக்காக கான்ஸ்டியூஷன்லேயே இவங்க சொல்லிட்டாங்க இவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் இருக்குன்னு. ஓகே. ஸோ தேர் ஆர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க கான்ஸ்டியூஷனில்? எவ்ரி அக்ரீவ்டு பர்சன், யாரெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆயிருக்காங்களோ, they have the right to submit a representation for the redress of the grievance to any officer or authority of the union or a state in any of the languages used in the union of the state or in the case may be. Correct. ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன், இப்போ எனக்கு நான் மலையாளம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா நான் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், பட் இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த கேரளா ஒரு கொஷின் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க, நீ கேரளாவில், நீ ஆனால் பீகாரிலேருந்து வந்திருக்கே, உன் ஒய்ஃப் காணோம், நீ இப்போ கம்ப்ளைண்ட் எதில் தான் கொடுக்குறதுனா நீ உன் மதர் டங்லேயே கொடுக்கலாம். நீ எந்த இதில் அந்த 22 லாங்குவேஜில் எது வேணால் கொடுக்கலாம், அவங்க எடுத்து தான் ஆகணும். நீ சம்மந்தமே இல்லாமல் ஹிந்தியில் கொடுக்கலாம், இல்லை சம்மந்தமே இல்லாமல் தமிழில் கொடுக்கலாம், அது உன்னோட இஷ்டம். as long as that is in the 22 official languages you can give it. அதுதான் அவங்க சொல்கிறது. ஓகே. so this means that a representation cannot be rejected on the ground that it is not the official language of the state. ஸோ அங்கே வந்து கேரளா போலீஸ் வந்து உனக்கு மலையாளமே தெரியல, நீ கம்ப்ளைண்ட்டை மலையாளத்திலே கொடுக்கல, நான் ஏன் உன் ஒய்ஃப் கண்டுபிடிக்கணும், நான் ஏன் உன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும், நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்லாம் அவங்க சொல்லக்கூடாது. they should not do that. ஸோ நீங்கள் உங்கள் மதர் டங்கன்னா பிஹாரி தான் உங்களுக்கு தெரியும், இல்லை ஹிந்தி தான் உங்களுக்கு தெரியும்னா அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணும். they should opt for a translator, அதை translate பண்ணி அவங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும். they should file FIR and they should take action. just because it's not the official language of the state and just because you don't know their official language, it does not bound them or it does not give them a protection or defend பண்ண முடியாது. they will not take care of you. அது அப்படி பண்ண முடியாது. you are working there, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து அங்கே எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா அங்கே நீங்கள் போய் you can take redressal for your grievance. அது அவங்க பாயிண்ட். Okay, so every state and local authority in the state should provide adequate facilities for the instruction in the mother tongue at the primary stage of education for the children belonging to linguistic minority groups. So இதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ப்ரைவேட்டுக்கு கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ப்ரைவேட் வந்து அவங்க என்ன வேணால் பண்ணலாம், அவங்கள பற்றி நம்ம பேசல. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கூல்ஸ் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இப்போது அந்த ஊரில் வந்து இப்போ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரைமரி எஜுகேஷன் அட்லீஸ்ட் ஆச்சு நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஸோ அவங்க அதில் கூட படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும். இல்லை நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊர்லேயே இருக்குது இல்லைங்க, இப்போ நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. பட் இட் டஸ் நாட் மீன் நம்மக்கிட்ட மற்ற லாங்குவேஜஸ் நம்ம கன்சிடரே பண்ணல அப்படிலாம் இல்லை. அவங்க லாங்குவேஜஸ் புக்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது, அதை படிக்கிறவங்க கூட இவங்க படிக்கலாம். பட் இங்கே நீங்கள் படிக்கணும், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியமில் படிப்பீங்க, இப்போ இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. கரெக்ட். பட் அதனால நான் உனக்கு மலையாளம் சொல்லியே தரமாட்டேன், கன்னடா சொல்லியே தரமாட்டேன்றது நம்ம சொல்லலை. நமக்கு கன்னடாலையும் புக்ஸ் இருக்குது, தமிழ்லேயும் புக்ஸ் இருக்குது. நம்ம என்டையர் சிலபஸ் அப்படியே கன்னடா ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கும், மலையாளம் ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கும், தெலுங்கு ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கும். நம்ம இந்த ஊரில் யார் யாரெல்லாம் மைனாரிட்டிஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே, அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்களோ அந்த எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இங்கே இருக்கும், அது இருக்கணும். இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு, ப்ரைவேட்க்கு அப்படி கிடையாது.
அவங்க எது சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி நம்ம கொஷின் பண்ண முடியாது. ஓகே, ஸோ த பிரசிடென்ட் கேன் இஷ்யூ நெசசரி டிரெக்ஷன்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ். இதில் வந்து பிரசிடென்ட்க்கு தான் அத்தாரிட்டி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த பிரசிடென்ட் ஷுட் அப்பாயிண்ட் a specific officer for linguistic minorities to investigate all the matters relating to constitutional safeguards with the linguistic minority. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது அகெயின் இட் வாஸ் அ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்காக இவங்க கொண்டு வருவாங்களே அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆர்டிக்கல் உங்களுக்கு தெரியணும். அது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன பவர், அவங்களுமே வந்து இந்த எஸ்சி கமிஷன் ஸோ அந்த மாதிரி விமெனுக்கு பிசிக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்குமே ஒரு கமிஷன் ஒன்று கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ த பிரசிடென்ட் ஷுட் பிளேஸ் ஆல் சச் ரிப்போர்ட்ஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட் அண்ட் சென்ட் த சேம் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்கணும். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லிங்குவிஸ்டிக் ஆஃபீஸர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அகைன் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு ப்ரொவிஷன். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் படி என்ன சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் இவங்களோட பேசிக் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃபார் ஹிந்தி லாங்குவேஜோட டெவலப்மெண்ட் அண்ட் அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ். ஸோ அந்த டாபிக் முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.